ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது யுபேக்கு ஹாங் இருக்கிற அந்த ஐலண்ட்ல போய் மாட்டியிருப்பான். அவன் அங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னு இருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல சாய் அப்படின்னு புதுசா ஒருத்தனை இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. அவன் ஹாங்கோட ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். என்னை எப்படியாவது இங்கேருந்து என்னோட வீட்டுக்கு அனுப்பிடுன்னு நம்ம யுபை கேட்குறான். ஆனால் சாய் கடைசி அவனை பார்த்து நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் சொன்னதுமே வேணும்னே நம்ம யுபைக்கு அவனை டென்ஷன் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். சரி, நம்ம ரெண்டு பேருக்குமே இப்போவே ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் மேட்ச் வச்சுக்கலாம். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிற விஷயத்தை தான் கேட்டு நடக்கணும். மேட்சும் ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யார் ஜெயிப்பானே தெரியல. யுபைக்கு அவன் இதில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னே சாய் கிட்ட போய் உன்னை விட நான் ஹாங்க் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் தெரியுமான்னு வேணும்னே உனக்கு ஷாக் தர்ற மாதிரி பேசுகிறான். இதை கேட்டதுமே சாய் மேட்ச்சில் தோத்துறான். இதுக்கு தான் நம்ம யுபைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டது. சரி நான் சொன்ன மாதிரி மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. போட்டை சீக்கிரம் ரெடி பண்ணி வை. வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சு முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கான். எப்படியும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுவான்ல அதை நினைச்சு. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு நைட்டு சாய் இங்க டின்னருக்கு வர்றதா சொல்லியிருந்தான்ல. வேணும்னே போய் வெளியே இருக்கிற கேட் எல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துடுறான் சாயை வெறுப்பேத்துறதுக்காக. இவன் பாட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். இவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கேட் ஓபன் பண்ற சத்தம் கேக்குது. சாய் தான் உள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ஹாங் கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து தந்திருக்கான். நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே நம்ம சின்ன குழந்தைங்க மாதிரி உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாவம் நம்ம யுபைக்கால தான் இதெல்லாம் கேட்க முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹாங் என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் போய் மீட் பண்ணி இந்த மேக்கப்லாம் எப்படி போடுறதுன்னு ஃபுல்லா கேட்டு அப்ளை பண்ணிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம யுபைக் பின்னாடி இருந்து நடந்து வர ஆமா நீ யாரை தேடிட்டு இருக்கான்னு மேக்கப் ஃபேஸோட அவங்க அப்படியே திரும்பி பார்த்தது உனக்கு செம்ம காமெடியா இருக்குன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இது என்ன கெட்டப், நீ இதெல்லாம் ட்ரை பண்ணா நல்லா இருப்பான்னு யார் உங்ககிட்ட சொன்னா? இப்போ உன்னை பாக்குறதுக்கு அப்படியே நீ பழைய காலத்து ஹீரோயின் மாதிரியே இருக்க தெரியுமா? இவன் ஆச்சரியப்படுவான்னு நம்ம ஹாங் எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்படிலாம் நடந்துருச்சு. உடனே போய் மேக்கப்லாம் கழிச்சிட்டு எப்பவும் போல வந்து உனக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரு டிஷ்ஷை பார்த்ததே ரொம்ப அப்செட் ஆகிடுறான். எனக்கு இது வேணா, எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்றான். ஹாங் அவனை தடுத்தா கூட கேட்கல. நீங்க இந்த ஒரு டிஷ்ஷை மட்டும் எதுக்காக வேணான்னு சொல்றீங்க, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்க, எனக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு அவங்க கிட்ட திமிரா பேசிட்டு தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் ஆக்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான். இப்போ இவன் ஒரு டிஷ்ஷை ரொம்ப வெறுக்கிறான்ல, அதையே தான் அப்பா அவனுடைய அம்மா அவனுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வரும்போதே அவங்க இப்ப மேரேஜ் பண்ணிருக்க அந்த பர்சன் வர கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம யுபைக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. உள்ள வந்ததுமே இவங்க ரொம்ப கேரிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே போன பிறந்த விஷயமே தெரியுது. நேரா அந்த மேனேஜர் கிட்ட போய் யுபைக் இந்த ஆக்டிங் ஃபீல்ட்ல தான் இருக்கணும், இந்த விஷயத்தை அவன் விட்டுறவே கூடாது. ஏன்னா அவனோட பேர்ல நான் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் கிடைச்சே ஆகணும். அவங்களோட பையனை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அவன் கடைசி வரைக்கும் ஆக்டிங் ஃபீல்ட்ல இருந்தானா இவங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்படி அவங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம யுபைக் கேட்டுட்டு அவங்க கிட்ட கோவத்துல கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு தேவை பணம் தானே, என் முன்னாடி சும்மா என் மேல பாசமா இருக்கிற மாதிரி எதுக்காக நடிக்கிறீங்க? நீங்க இனிமே இந்த மாதிரிலாம் என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற டிஷ் எல்லாத்தையுமே கோவத்துல தூக்கி போட்டு உடைச்சிருப்பான். இப்ப இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்ச பிரசன்ட்ல ஹாங் கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டோமோன்னு அவனுக்கே தோணுது. வீட்டுக்கு வந்ததும் அவங்களை போய் பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சாய் இந்த இடத்துக்கு வந்ததும் அவனால எதுவும் பேச முடியாம போயிடுது. நீ என்கிட்ட சொல்லியிருந்த மாதிரியே நான் வேலையை முடிச்சிட்டேன். நாளைக்கு நைட் இந்த ஐலாண்டுக்கு ஒரு போட் வரப்போகுது, உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக, அதனால ரெடியா இருன்னு சொல்றான். இப்ப நைட் டைம் நம்ம யுபைக் சோகமா உட்காந்து அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். விஷயம் என்னன்னா அவனுக்கு இங்க இருந்து போறதுல விருப்பம் இல்ல. ஹாங்கோ அப்படியே ஆப்போசிட்டா தான் யோசிக்கிறாங்க. இவன் தானே எப்ப இங்க இருந்து போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பான் போல அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாட்டி இவனுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணி தராங்க. இன்னைக்கு இங்க இருந்து கிளம்பிடுவான், லாஸ்ட் டே. அதனால அடுத்தவன் ஹாங்க மீட் பண்றதுக்காக தான் போறான். இப்போ அவங்க ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடலுக்கு அடியிலலாம் ஷார்ப்பா பாக்குறதுக்கு முள்ளுமுள்ளா ஒரு விஷயம் இருக்கும்ல, அது ஒரு பாட்டில் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அவனுக்கு தராங்க. இது நான் உங்களுக்கு தர கிஃப்ட் அப்படின்னு. நீங்க உண்மையாவே ரொம்ப நல்ல பர்சன் தான். இந்த சி அர்ச்சன் மாதிரி வெளியே இருந்து பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப ஹார்டான பர்சனா இருக்கீங்க, ஆனா உள்ள நீங்க சாஃப்ட் தான் அப்படின்னு அவனை பத்தி நல்ல விதமா பேசிட்டு திரும்ப டைவ் பண்ணி தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. யுபேக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆனா அவங்க திரும்ப வர்ற மாதிரியே தெரியல. பயந்து போய் இவனும் டைவ் பண்ணி உள்ள குதிச்சு அவங்களை போய் தேட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வேற ஒரு இடத்துல வந்து எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹாங் அங்கதான் உட்காந்துருக்காங்க. உள்ள இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ எல்லாத்தையும் வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடறான். நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு தெரியுமா, நீ தண்ணிக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஆனா உனக்கு ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். ஆனா நீ இங்க இவ்வளவு கேஷுவலா உட்காந்துருக்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹாங் வீட்டுக்கு வரும்போது இப்ப நம்ம யுபைக் அந்த இடத்துல இல்ல. அவன் போட்காக அந்த இடத்துல போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குன்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க வெளியே காயறதுக்காக போட்டிருந்த ஒரு துணியை தள்ளி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருக்கான். நீங்க எப்போ ரெடி ஆகிட்டீங்களே, உங்களோட இடத்துக்கு போகலையா? இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை ஏதாவது விஷயத்தை மறந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவனுக்கிட்ட வந்து சம்பந்தமே இல்லாம நீ பேசாம என்னோட இடத்துக்கு வந்துடுறியான்னு கேக்குறான். நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க எதுவும் புரியலன்னு ஹாங் கேட்க, இப்ப நான் சொல்றது மட்டும் அப்படியே பண்ணுன்னு சொல்லி உங்களுடைய கையை கேட்டு வாங்கி உங்களோட வாயை மூட சொல்லிடுறான். இப்படி தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத, உனக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்னா விட்டுரு, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் உன்னோட வீட்டுல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி தான் நானும் பதிலுக்கு கேட்டேன். இப்படி பெர்ஃபெக்ட்டா சமாளிச்சு முடிச்சுட்டு எப்பவும் போல உள்ள போய் உட்காந்து அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அதான்
இதெல்லாம் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிற வேலை தான். வெளியே நம்ம ஹாங் துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹாங் அவனை பார்த்து என்ன எதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் உன்னையே பார்க்கல, நான் உனக்கு பின்னாடி இருக்க அந்த வியூ தான் பார்த்துட்டு இருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கு, நீ கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்றான். இதே நேரம் சாய் இந்த இடத்துக்கு வந்துடுறானா. அவனுக்காக நம்ம ஹாங் என்னென்னமோ ரெடி பண்ணி தராங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம யுபேக்கும் இந்த ஃபுட்டை சாப்பிடலான்னு ஆசையா தான் இருக்கு. நம்ம ஹாங் நீங்க இதை ட்ரை பண்றீங்களான்னு கேட்க, எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒன்னும் உங்களை மாதிரி சிம்பிளான பர்சன்லாம் கிடையாது இந்த ஃபுட்டை சாப்பிடுறதுக்கு. அப்ப சாய் அவங்ககிட்ட எழுந்து போய் சில கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமா, நீ இன்னைக்கு நைட் இங்க இருந்து உன்னோட ஊருக்கு போறதை தானே பிளான் பண்ணிருந்தேன், இப்ப திடீர்னு கடைசி நேரத்துல மட்டும் எதுக்கு உன்னுடைய முடிவை நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்ட? பதிலுக்கு நம்ம யுபேக்கும், நீ என்ன என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா, நான் என்ன யோசிக்கிறேன், நான் எதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன்றதெல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தேவையே இல்லை. விட்டா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் திரும்ப இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகியிருக்கும் போல இருக்கு. அதுக்குள்ள சாயோட அம்மா அவங்களோட வீட்டுல இருந்து சத்தம் போட்டு கத்துறாங்க. சாய் சீக்கிரம் வீட்டுக்கு வா, உனக்கு ஏதோ ஒரு முக்கியமான கால் வந்திருக்குன்னு. சரின்னு சாய் அங்க இருந்து போகும்போது ஹாங் ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா ஃபுட்டையும் அவனுக்காக எடுத்து தராங்க. கோவத்துல நம்ம யுபேக்கும் மறந்து அவங்ககிட்ட உண்மையை பேசிடுறான். நீ ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டியா, கொஞ்சமாவது வீட்லயே வச்சிருக்க வேண்டியதுன்னு கேட்கிறேன். ஹாங் இவங்கிட்ட தெளிவா கேட்டுறாங்க. எதுக்கு இப்போ அப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, நீங்க இந்த ஃபுட்லாம் சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஆள்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்களே. ஆமாமா, நான் அவங்ககிட்ட அப்படி சொன்னல, அது கரெக்ட் தான், எனக்கு ஒன்றும் அந்த ஃபுட்லாம் வேணாம், நான் சும்மா அவங்ககிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இங்க ஃபார்மிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க திடீர்னு அவங்க பக்கத்துல ஒரு ஆளோட காலை பார்த்ததும் பயந்துடுறாங்க. ஒருவேளை இது ஏதாவது டெட் பாடியா இருக்குமோ அப்படின்னு. ஆனா அப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, இந்த ஊரோட ஹெட் சாயோட அப்பா தான். இவர் எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க் பண்ணிட்டு இப்படிதான் அவரோட வீட்டு பெட்ல படுத்து தூங்குற மாதிரி அப்படியே தரையில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் எழுந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம ஹாங் வராங்க. கஷ்டப்பட்டு இவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதனால சாப்பிடுறதுக்காக அவங்களுக்கு சிலது எடுத்துட்டு வந்து தந்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம யுபேக்கு ஹாங்கோட ரூம்ல தான் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. திடீர்னு ஆப்போசிட்ல ஹாங் வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் பயந்து போயிடுறான். நான் அவங்ககிட்ட சொல்லாம இப்படி உன்னோட ரூமுக்கு வந்துட்டேன், அது தப்பு தான், அது எனக்கும் புரியுது, ஆனா அதுக்குன்னு நீ இப்போ உன்னுடைய தலையெல்லாம் ஈரமா வச்சுட்டு இப்படி ரூம்குள்ள வரக்கூடாது, புரியுதா? ஏன் அப்படி வந்தா அதுல என்ன பிரச்சனை, அதுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஹாங் இங்க பாரு, உனக்கு எல்லாத்தையுமே என்னால டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்க முடியாது, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஒரு பையன் ஈஸியா இம்ப்ரெஸ் ஆகிடுவான், உனக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு யூஸும் இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வந்தவன் நேரா ஹெட்டோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் ஒரு கால் பண்ணி பேசுறதுக்காக. அதுல இருந்தா ஒரு கால் பண்ணி பேசுறதுக்குள்ள இங்க பக்கத்துல உட்காந்துருக்க சாய் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னோட வீட்டுல இருக்கிற போன்ல நீ பேசுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு ஒன்னு அலோவ் பண்ணணும், நீ தான் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல போனா போகட்டுன்னு விடுறேன்னு சொல்லி கடைசியில தந்துடுறான். கடைசியா நம்ம யுபேக்கு மேனேஜருக்கு கால் பண்ணி நம்ம கிட்ட போனை தர சொல்லி அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். நான் திரும்ப வர்ற வரைக்கும் உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட வீட்டு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், அங்க போய் எனக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையுமே உடனே பார்சல் பண்ணி இங்க எனக்கு அனுப்பி வைன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. யுபேக் அவங்க கிட்ட அப்படி பேசினதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, அதை கிளியர் பண்றதுக்காக நேரா போய் டாக்டரே பார்த்து அவங்க கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸும் வேற வேற மாதிரி இருக்குமா என்ன? எனக்கு இதை பத்தி பெருசா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, ஆனா இப்ப நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பர்சனுக்கு என்ன பிடிக்காது, அவர் என்ன கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டாரு, எனக்கு பசங்களோட ஃபீலிங்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அது என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதும் வேஸ்ட் தான் அப்படின்னு. அந்த டாக்டர் உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம ஹாங் கிட்ட ஒரு ஸ்டோரி புக்கை தராங்க. உனக்கு டைம் கிடைக்கும் போது இதுல வர்ற ஹீரோட கேரக்டர் பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு போனது அவ்வளவுதான் நம்ம ஹாங். அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுல அந்த ஸ்டோரி புக்கை தான் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கும் போது கூட. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யுபேக்க தான் காட்டுறாங்க. வெளியே போய் ஜாகிங்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நேரா வீட்டுக்கு வரான். எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அதிகமா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். ஹாங்கோ அப்படியே இவனை தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுடைய கண்ணுக்கு நம்ம யுபேக் ஒரு ஹீரோ மாதிரியே தெரியறான் போல இருக்கு. அவன் ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு ஸ்ப்ரேவெல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்கும்போது கூட ஹாங் அவன் அப்படிதான் பாக்குறாங்க. ஹாங் இப்படி முடிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவனும் போய் டேரக்டா அவங்க கிட்ட கேட்டுறான். இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு, ரொம்ப வீடா நடந்துக்கிறேன், நைட்டு நீ சரியா தூங்கலையா என்ன, கண்ணெல்லாம் ரொம்ப டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் அவங்களோட ரூமுக்கு வந்து இந்த ஸ்டோரி புக்கை பார்த்து அவங்களுக்குள்ளாரே புலம்பிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த ஸ்டோரி புக் எல்லாம் படிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என்னென்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேல நமக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்டே திரும்ப அந்த ஸ்டோரி புக்கை தரதுக்காக எடுத்துட்டு போறாங்க வெளியே. இவன் கண்ணில் அந்த புக் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோ மாதிரி நம்ம யுபேக் அவங்கள பிடிச்சதோ அவங்க கையில வச்சிருந்த புக்கை ஆட்டோமேட்டிக்கா கீழே போட்டுறாங்க. அதை நைஸா அவனும் எடுத்துட்டு இது என்ன புக்குன்னு அப்படியே ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு இந்த புக்கை பத்தி ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. இந்த பையன் அப்புறம் பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஃபீலிங் சம்பந்தப்பட்ட புக் தான் அது. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த புக்கை வாங்கிடலாம் நம்ம ஹாங் ட்ரை பண்றாங்க. ஆனா அதை தராம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ இந்த புக்லாம் படிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அன்னைக்கு நான் அவங்க கிட்ட சாதாரணமா சொல்லியிருந்தேன், அதனால ஒரு பையனோட ஃபீலிங்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புக்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு அந்த சாயும் வந்து ஹாங்க இப்ப நீ எதுக்காக இப்படி தொலை பண்ணிட்டு இருக்க, அவ கேட்கிற புக்கை அவகிட்டே தந்துட வேண்டியது தானே. இப்படி பேசிட்டு இவனே அந்த புக்கை வாங்கி பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறான். பல பிரச்சனையை தாண்டி எப்படியோ கடைசியில நம்ம ஹாங்க அந்த புக் எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்டே தந்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹாங் அங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு ஸ்டாஃபை காட்டுறாங்க. இவர் ரொம்ப நாளா அந்த டாக்டர் தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக திரும்ப திரும்ப ஒரே தண்ணிக்கான எடுத்துட்டு போற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் இவரை பார்க்க கூட இல்ல, அவங்க உட்காந்து ஸ்டோரி புக் தான் படிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி நின்னுட்டு இருக்க ஒரு சின்ன
பையன் இவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு திரும்ப திரும்ப அந்த கேன் எடுத்துட்டு போற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹாங் அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது சாய் அவங்களை பார்த்து அவங்க கிட்ட கேட்கறான், நீ எதுக்காக இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இந்த புக் படிக்கணும்னு நினைச்சா எனக்கு எதுவும் புரியல. அது வந்து பசங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்ன்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் ஒரு பொண்ணு எப்படி இருந்தா அவங்க ஈஸியா இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு, அதுக்காக தான், வேற எதுக்கும் இல்ல. உடனே சாய் இங்க பாரு, இந்த புக்ல போட்டிருந்த மாதிரி எல்லா விஷயமும் 100% உண்மைலாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ரொம்ப சின்சியரா பிடிச்சிருக்குன்னு வை, அந்த பொண்ணு கிட்ட அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்ற விஷயத்த கூட தைரியமா சொல்ல முடியாது. ஒருவேளை இதனால அவ ஹர்ட் ஆகிட்டா இல்ல வேணான்னு சொல்லிட்டா, இப்படி அவன் இன்டைரக்டா அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹாங்க்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. சாய் உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் உனக்கு அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, இருந்தா சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. சாய் எப்படி சொல்றது, இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம அப்புறம் அசிஸ்டன்ட் 2 பேருமே இப்ப யுபேக்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உள்ள வந்தது இந்த நமக்கு செம்ம குஷியா இருக்கு. அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப நைட் டைம் நம்ம யுபேக்க தான் காட்டுறாங்க. அவனுக்கு தூக்கம் வரல, ஹாங்க பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹாங் அந்த இடத்துக்கு வந்து இவனுக்கு ஷாக் தந்து அவனை வெளியே வர சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப நீங்க என் கூட உடனே வெளியே வாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. இவனுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. என்ன சொல்ற நீ, எனக்கு எதுவும் புரியல. இப்ப லேட் நைட் ஆகுது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பையன் அசால்ட்டா வெளியே வர சொல்லுவேன். இப்படி இவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான். அவங்க எதுவுமே சொல்லாம நேரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வராங்க. அவங்க தெளிவா இவங்கிட்ட விஷயத்த சொன்னப்பறம் தான் அவனுக்கு புரியுது. ஆக்சுவலா இப்ப நைட்டு இப்பதான் ஈஸியா ஒரு இடத்துக்கு வெளியே போய் நிறைய நண்டுலாம் பிடிக்க முடியும், அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தான் கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்காகவா என்ன இப்படி லேட் நைட் வெளியே கூப்பிட்டு வந்திருக்க, நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரின்னு தலையில பிளாஷ் லைட்லாம் மாட்டிக்கிட்டு 2 பேருமே போய் நண்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்சதை விட அதிகமா கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வரும்போது சாயோட அப்பா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க பக்கத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அவரை போய் சேஃபா அவருடைய வீட்டுல விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தா அந்த சாய் வரை இவங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துறான். ஹாங், நீ இந்த நேரத்துல தனியா எதுக்காக இவங்க கூட வெளியே போய் நண்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்க, கண்டிப்பா நீ வெளியே போய் தான் ஆகணும், உனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா இது நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்படி அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது வேணும்னே நம்ம யுபேக் அவனை கடுப்பேத்துற மாதிரி, இப்ப என்ன நண்டெல்லாம் பிடிக்கும் போது உனக்கு கூப்பிட்டுட்டு போகல, தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளவுதானே, இப்ப நீ தனியா அந்த இடத்துக்கு போய் உனக்கு எவ்வளவு வேணுமோ பிடிச்சிக்கோ அப்படின்னு ஹாங்கு கூப்பிட்டுட்டு அவன் இங்க இருந்து ஓடிடுறான். சாய்க்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த நம்ம தான் காட்டுறாங்க. யுபேக்கோட வீட்டுக்கு வந்ததுல இருந்து இவர் தான் என்னமோ சூப்பர் ஸ்டார் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவன மாதிரியே காஃபி குடிக்க ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அந்த டேஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யுபேக்கோட ரோபோட் இருக்குல்ல, அதுகிட்ட போய் தொண கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஆக்டர் நம்மதான் மாசு, என்னோட சாங் ஏதாவது பிளே பண்ணி பார்க்கலாம். இப்படி இவனும் நிறைய கமெண்ட் கொடுத்து பாக்குறான். அந்த ரோபோட் ஒன்னும் பிளே பண்ண மாட்டேது. இதுல காண்டாகி அந்த ரோபோட் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி அது வேற ரிப்பேர் ஆகிடுது. உடனே பயத்துல அழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா யுபேக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் சாயோட அம்மாவை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல அவங்களுடைய ஹஸ்பண்டை காணோம். ட்ரிங்க் பண்ணிட்டு இப்ப போய் இங்க விழுந்து கிடக்குறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்காங்க. சாய் அவரை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம யுபேக் ஜாகிங் போறதை பார்த்துட்டு அவங்ககிட்டே கேட்கறான், நேத்து நீங்க 2 பேர் தானே என்னுடைய அப்பாவை என்னோட வீட்டுல சேஃபா வந்து விட்டுட்டு போனீங்க, அதுக்கப்புறம் அவர் திரும்ப வேற எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் வேகமா அங்க இருந்து ஜாகிங்ல போக ஆரம்பிச்சிடறான். இவன் ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்கேன்னு சாயும் விடாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் பின்னாடியே துரத்திட்டு வரான். இவங்க 2 பேருமே உள்ள என்டர் ஆகிறத பார்த்துட்டு ஹாங் இவங்க கிட்ட கேட்கறாங்க, என்ன இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க, நீங்க 2 பேரும் என்ன ஓடி பிடிச்சா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல நாங்க 2 பேரும் சும்மா ஜாகிங்ல அப்படியே வேகமா வீட்டுக்கு வந்தோம் அவ்வளவுதான் சமாளிக்கிறாங்க. இதே நேரம் நம்ம ஹாங்கோட வீட்டுல சில பேர் வந்து உட்காந்து நைட்டு டின்னருக்காக என்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விஷயம் தெரியாம நம்ம யுபேக் வேற, எல்லாரும் இங்க வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டும் பார்ட்டிக்கு ஏதாவது பிளான் பண்றீங்களான்னு கேட்டுறான். சாய் டென்ஷன் ஆகி, நீ கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா, என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டு போறான். ஹாங் தான் நம்ம யுபேக் கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதே தெளிவா சொல்றாங்க. இன்னைக்குதான் ஹாங்கோட அப்பா அம்மாக்கு நினைவு நாள், அதுக்காக தான் இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. யுபேக்கும் உடனே சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றான். நானும் உங்க கூட வந்து ஒர்க் பண்ணி இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹாங் அவனை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. நீங்க எதுக்காக எங்க கூட சேர்ந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நைட் டைம் எல்லாருமே சேர்ந்து அவங்க என்னெல்லாம் வேலையை முடிக்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா சாயோட அம்மா வேகமா ஓடி வராங்க. சாய் எவ்வளவு தேடியும் அவனுடைய அப்பாவை கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் மார்னிங்ல இருந்து அவரை தேடிக்கிட்டு இருக்கேன், என்னால இப்ப வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போய் அவர் எல்லா இடத்துலயுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அவர் எப்பவும் போல ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா ஒரு போட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அவர் வந்து எழுந்திருக்க சொன்னா அவர் குடிச்சதுனால என்னமோ உளறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹாங்கோட பாட்டி தான் டைரக்டா அவர்கிட்ட வந்து, இப்ப நீ எழுந்தவனோட வீட்டுக்கு போக போறியாலேன்னு மிரட்ட, இல்ல நான் ஹாங்கோட அப்பா அம்மாவை தான் தேடிட்டு இருந்தேன், என்னால அவங்களை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஒருவேளை அவங்க 2 பேரும் இறந்து போன விஷயத்துல ஹெட்டுக்கு ஏதாவது தெரியுமான்னு தெரியல. பாட்டி அவரை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு தனியா அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ நடந்த ஒரு விஷயத்துக்காக நீ எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு புரியல, உன்னால அவங்களை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு, தயவு செஞ்சு இனிமே ட்ரிங்க் பண்றதெல்லாம் விட்டுட்டு உன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சொல்றாங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி எல்லாருமே ஹாங்கோட அப்பா அம்மாக்கு தான் போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யுபேக் அவங்க கூட கலந்துக்கல, ஆனா அங்க தனியா நின்று அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் சாய் அவனோட வீட்டுக்கு போனதும் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை தான் யோசிச்சு பாக்குறான். அவனுடைய அப்பா அவங்ககிட்ட ஒரு நாள் தனியா உட்காந்து பேசும்போது சொல்லியிருப்பாரு, நீ எப்பவுமே ஹாங்க்கு அவரோட லைஃப்ல சப்போர்ட் பண்ற ஒரு பர்சனா இருக்கணும், எந்த காரணத்துக்காகவும் அவளை அப்படியே தனியா விட்டுட்டுலாம் போயிடக்கூடாது. இப்ப லேட் நைட் காட்டுறாங்க. நம்ம ஹாங் வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம அவங்க
பாட்டுக்கு தனியாக எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எங்கே தான் போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யுபேக் அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.